வணக்கம். ராவணனின் தோல்வி ஆணவத்தின் வீழ்ச்சியா, தர்மத்தின் வெற்றியா? ராவணன் சிவபூசைகளும் கடும் தவமும் புரிந்து சிவபெருமானின் அருளை பெற்றிருந்தான். சடாமுடியில் இருந்த ஊற்று நீர் அவன் கழுத்தை பிரதிஷ்டை பண்ணியது. அக்கழுத்தை பாம்பு மலையால் வீட்டிருக்க டமரு சத்தம் டமத் டமத் என்ற சத்தம் எழுப்ப சிவனும் புனித தாண்டவம் ஆடினார் என்பது சிவம். மாரிசா, ராமர் லட்சுமணரை பிரித்துவிடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். ராவணன் கையால் சாவது பாவம், ராமன் கையால் சாவது புண்ணியம் என்று மாயமானான். ஆணவம் வென்றான் ராவணன். சடாயுவை சிவன் தந்த சந்திரகாசம் வாழினாள். சிறகை ஒடித்து ஆணவம் வென்றான். செல்வமும் குரங்கினால் அழியும் என்ற சாபத்தை விபீஷணர் ஞாபகப்படுத்த ராவணன் மறுத்து ஆணவம் வென்றான். அங்கதன், ராவணா, தேவியை விடுக, அன்றே செருக்கன புகுந்து உன் ஆவியை விட்டுவிடு என்றான். ஆணவத்தில் வென்றான். கும்பகர்ணன், அண்ணன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக நான் இறந்த பிறகாவது சீதையை விட்டுவிடு என்றான். ராவணன் ஆணவம் வென்றான். மனைவி மண்டோதரி கூறியும் ஆணவத்தை வென்றான். சீதையை விட்டு விடுங்கள், அவள் நெருப்பு, இல்லை என்றால் இலங்கை தீப்புரியாகும் என்று மண்டோதரி கூறினாள். அவன் ஆணவம் வென்றது. இறுதியில் எங்கு வந்து யார் முன்னால் யார் வந்து நின்றார்கள்? தர்மத்தின் சுரூபமாக ராமன் முன், அதர்மமாக ராவணன் வடிவமாக ராமன் முன் நின்றார். செடியானே, வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, உன் திருக்கோயில் வாசல் அடியார்களின் அன்பு மிகுந்த நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று தந்தைக்கு கூறி பெருமை மிகுந்த நாராயணா, கஜேந்திரனே, ஆதிமூலனே என்று அழைத்ததும் ஓடி வந்து காப்பாற்றும் அன்பு கருணை நாராயணா, எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் அடுத்தவர்களுக்கு பாடமாக தன் வாழ்க்கையை கற்றுத்தந்து தர்மத்தின்படி நின்ற ராவணன் கூறுகிறாள், போருக்கு வா, இன்று போய் நாளை நல்லவனா வா என்றதும் ராவணன் நாராயணன் என்று தெரிந்து இவர் கையால் இருந்தால் மோட்சம் என்று வந்த பல இடங்களில் அதர்மம் வென்றது. தர்மத்தின் முன்னால் தோல்வியே தழுவியது. ராவணன் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது. நன்மையின் தீமையும் நாளும் நல்குமே, தீமையும் பாவமும் சிதைந்தே போய்மை, இன்மையில் ராமா எனும் 2 எழுத்தினால் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஸ்ரீ ராமபிரான் வாழ்ந்து காண்டிய அவரை போல நாமும் வாழ்வோம். ராமரில் வீழ்ச்சியை படித்து மகிழ்ந்தோம். ராமாய ராமபத்ராயே ராமச்சந்திராய வேதாச்சே ரகுநாதாய நாதாய
சீதாபதயே நம என்று கூறி நாமும் வணங்குவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.